சேலம் ஜூன் 1 த ப்ரோ ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் முற்றிலும் பெண்களுக்கான 3 கிலோமீட்டர் வாக்கத்தான் மற்றும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கான மாரத்தான். பதிவு கட்டணம் ₹200 மட்டுமே. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதுவதால் சுமார் 16 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சரவணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சரவணன். இலவச தரிசனம் மேற்கொள்வதற்காக பக்தர்கள் சுமார் 16 மணி நேரம் நீண்ட நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்வதாக நாம் பார்க்கிறோம். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன, பக்தர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறை காரணமாக இன்று காலை முதல் அதிகமான பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. மேலும் இந்த பக்தர்கள் ₹300 சிறப்பு தரிசனத்திற்காக முன்பதிவு செய்து கொண்ட பக்தர்கள் 3 முதல் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதாவது கீழ் திருப்பதியில் இலவச டோக்கன் பெற்ற பக்தர்கள் 5 முதல் 7 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் டோக்கன் இல்லாமல் நேரடியாக கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இலவச தரிசனத்தில் காத்திருந்து 16 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த காத்திருக்கும் பக்தர்களுக்கு தேவஸ்தானம் ஏற்பாடு செய்துள்ள அதாவது உணவு ஏற்பாடுகள், தண்ணீர், கழிவறைகள் போன்ற ஏற்பாடுகள் செய்து வைத்துள்ளன. மேலும் கடந்த சில நாட்களாக குறைந்திருந்த பக்தர்களின் வருகை குறைந்திருந்த நிலையில் இந்த வாரத்திலிருந்து பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது. மேலும் நேற்று ஒரே நாளில் 70,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து கொண்ட நிலையில் நேற்று ஒரே நாளில் உண்டியல் காணிக்கையாக ₹2,56,00,000 உண்டியல் வருமானமாக மட்டும் கிடைக்க பெற்றுள்ளது. நன்றி சரவணன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. சேலம் ஜூன் 1 த ப்ரோ ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் முற்றிலும் பெண்களுக்கான 3 கிலோமீட்டர் வாக்கத்தான் மற்றும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கான மாரத்தான். பதிவு கட்டணம் ₹200 மட்டுமே.